இவரும் அந்த ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளையாக இருந்தவர் தான். இன்றைக்கி எனக்காக இங்கே வந்திருக்காரு. எனக்கு எப்பயோ சொல்லிட்டார் அவர், உனக்கு ஏதாவது இருந்தால் எனி டைம் கால் பண்ணு, நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டையும் நான் ஹெல்ப்புன்னு போய் நின்னது கிடையாது. இன்றைக்கி எனக்காக அவர் வந்திருக்காருன்னா கோடி கோடி நன்றிகள். தேங்க்யூ. அவருக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க. எனி டைம் நான் வந்து அதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னு அவருக்கு தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்குது. எனக்கும் சரி இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போனவர் அவர். அப்படி தான் நான் சொல்வேன். எனக்கு இதை காமெடியாக சொல்கிறதா எமோஷ்னலாக சொல்கிறதா எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா போயிட்டாருப்பா அவர் அப்படின்னு. என்ன அவரை இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவர் காலில் உள்ள வச்சாங்க. அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். எங்கள் அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்னேன். உண்டனா இல்லையா? அப்படி தான் நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு டைவர்ஸ் 5 டைவர்ஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி ஆகிடக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நான் உனக்கு கைட் பண்ணுறேன், கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் இரு, அவங்களுக்கு நல்லா அது நடக்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லி நான். ஆனால் இந்த ஆளோட கட்ஸு வேறு. சாரி ரவி, எனக்கு புரியுது, நீ நல்லதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு புரியுது. பட் ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை பர்சனல். என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போன மனுஷன் அவர். இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு.